எங்களோடும் பேசும். என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்படும்படியாக பேசும். நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். கிடியன் ரூட்ஸ் ஆஃப் கேரக்டர் ஒரு மரம் போட்டு பிக்சர் இருக்குதா? ஓகே, ஃபைன். அதுக்கு முன்னால அண்டர்ஸ்டாண்டிங், இந்த இதில் நோட்ஸில் நேம் ஆஃப் த ஃபைல் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹூ தே ஆர். ஓகே, சந்தோஷமா இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாம். ஏசு நல்லவர்ன்றவங்க இருக்கரம் கூப்பி பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஏசு நல்லவர். தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாய்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொத்தும் இந்த காலவெளியில ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கி உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய சமூகத்துல பார்க்கிறது சந்தோஷம். எல்லாம் உங்க போன் கையில எடுங்க, உங்க மொபைல் போன் கையில எடுங்க. யார்தோ அச்சுன்னு தெரியல, யார்தோ எடுங்க. எடுத்துட்டு சுவிட்ச் ஆஃப் போடுங்க, இல்ல சைலண்ட் போடுங்க. கையில எடுங்க ஃபர்ஸ்ட் போன, அப்புறமா சத்தம் போட்ட பிறகு எடுக்காதீங்க. இப்ப எடுங்க, எடுத்துட்டு சைலண்ட்ல போட்டுருங்க. சோத்திரம். ஓகே, இந்த காலையில இன்னைக்கு நாம பார்க்க போறது, நேத்து என்ன பார்த்தோம்? தேவனுடைய திட்டம். ஆமா தானே? Does God have a plan? And yes, he has a plan. Next, நீ யாரு? Who are you? சரி, பாடத்துக்கு போறதுக்கு முன்னால யார் நீ? யார் நீ? ஞானம், யார் நீ? ஆனந்த், நீ யாரு? ஆனந்தம். சத்யராஜ், நீ யாரு? நான் சத்தியம். யார் நீ? Who are you? பதில் சொல்லுங்க. யார் நீ? கர்த்தருடைய பிள்ளை. சரி, இருக்கட்டும். தேவனால் அழைக்கப்பட்டவன் இருக்கட்டும். அப்படியே இருந்துன்னு போட்டோமே. சுரேஷ் பிள்ளை, அவங்க அப்பா பேர் சுரேஷ். வெரி குட். ஊழியக்காரன். சுரேஷ் ஐயாவோட மகன். சுரேஷ் யாரு? உங்க அப்பா. நீ யாரு? எங்க அப்பா பையன். நீ யாரு? எங்க அப்பா பையன். இந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் உலகமே தவிச்சுங்குது. ரொம்ப பெருசா பேசுறோம், ரெவரண்ட், டாக்டர், பிஷப்னு. நீ யாருன்னே தெரியல உனக்கு. என்ன பார்த்து இந்த கேள்வி கேள்வி வருது. யார் பண்ணி என்ன கேட்டீங்கன்னா, ஹானஸ்டா தெரியலையே. ஐ டோன்ட் நோ. நான் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு கைடு புக் இருக்குது. இந்த புத்தகம் நான் யாருன்னு எனக்கு சொல்ல போகுது. இந்த புத்தகத்துல மட்டும்தான்
நீ யார் என்கின்ற பதில் இருக்கிறது, வேற எங்குமே இல்லை. அதுலயும் மற்றவங்க சொன்னது எனக்கு முக்கியம் இல்ல, ஏசுநாதர் நீ யாருன்னு சொல்லிக்கிறார். நீ யாருன்னு யார் சொல்லிக்கிறது, அதை நான் கண்டுபிடிச்சுக்கலாம். இன்னைக்கு முழுக்க இதுதான் ஓட போகுது. சரியா? நம்ம பெருசா பெரிய சித்தாந்தங்கள் பேசுறோம், அடிப்படையா ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ்க்கே நம்ம கிட்ட என்ன இல்ல, பதில் இல்ல. அடிப்படை கேள்விக்கு பதில் இல்ல. பெருசா ஞானத்தை பேசுறோம். சிலரெல்லாம் வியாக்கியானம் பண்ணுவாங்க பாரு பைபிள் வசனத்தை. இவங்களுக்கு எங்கத்தான் இந்த சோர்ஸ் கிடைச்சிருக்குமோ தெரியாது. இன்னொன்னு ஈஸியா சிலருக்கு கஷ்டக்குது, என்னது இது, போனு. உதாரணத்துக்கு, நல்லவேளை என் கண்ணு முன்னால இருக்கிறதுனால யாரும் இத செய்யல. நீ யாருன்னு நான் கேட்ட உடனே எத்தனை பேர் போனை பார்த்து பிட் அடிச்சுக்கிறீங்களோ தெரியாது. இப்போ எப்படி அங்க போயிட்டு நீ யாருன்னு டைப் பண்ண உடனே வரும். சரி, இதுக்கு யார் சொன்னது? இப்ப நேத்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், எத்தனை பேர் போனை பார்த்து காப்பி அடிச்சுங்க? ஒத்துக்குங்க. நேத்து 6 கேள்வி கேட்டேன்ல, உங்களை பார்த்து நான் கேட்டா நீ யார கேக்குற? நான் நேரா போன கேட்டுன்னு போறேன், உன்னையும் கேட்கணும். இது எங்க போய் நிக்குதுன்னு தெரியலையே. நான் உன்னை கேட்டேன், உன் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டேன், நீ போன கேக்குற. சொல்லு 1 லட்சம். என் கொஸ்டின் டைரக்ட் ஆகுது இல்லையா, இருந்துச்சு இல்லையா நேத்து? என் கேள்வி நேரடியா இருந்துச்சு. உனக்கு எவ்வளவுப்பா சம்பளம் பிக்ஸ் பண்ணிக்க விரும்புற? ₹1,00,000 வேணும். ₹1,00,000 நீ வருத்தா? ₹1,00,000 வேலை செய்யறியா? அதான் என் கேள்வி. அத உனக்கு தெரியல, எங்க தேடின்னுக்குற? போன்ல தேடின்னுக்குற. எத்தனை பேர் பிரசங்க இன்னைக்கு பைபிள தேடாம எங்க போன்ல அந்த வசனத்தை டைப் பண்ண வேண்டியது. எந்த கும்பிட்டா எதனாலும் அவன் ஏதுன்னு யாருன்னு தெரியுமா உனக்கு? நாத்திகன் ஏதுன்ற என்ன பண்ணிருப்ப? நீ பாக்குற அந்த வெப்சைட் நாத்திகன் எழுதினா என்ன பண்ணிருப்ப? என்ன தெரியும் உனக்கு? தேட தெரியுமா உனக்கு? முதலாவது you know how to properly search. தேடுறதுக்கு தெரியுமா? தப்பான இடத்துல தேடின்னுங்கிற. தப்பான இடத்துல. என்னுடைய வாலிப பசங்களுக்கு நான் சேலஞ்சிங் எப்படி தருமா, அவன் நெக்ஸ்ட் நான் இந்த வசனத்தை சொல்லுவேன்னு எதிர்பார்ப்பான், நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கெல்லாம் கூட நான் சேலஞ்ச் அதான், நெக்ஸ்ட் இது இவர் தானா, அது இல்ல. போன முறை வேற மாதிரி சொன்ன, அது போன முறை, இது இந்த முறை. இது நம்மள வழிகாட்டினா கண்டிப்பா சொல்றேன் கேளுங்க, ராங்கான விதத்தில் வழியில இது உங்களை நடத்திடும். சரி, இதுல இருக்கிறதெல்லாம் யாருடைய ஒப்பீனியன்னா, ஏதோ ஒரு டாக்டர்னு பின்பற்றுறவங்களோட வெப்சைட். ஏதோ ஒருத்தர் பரிசுத்தாவிய நம்பாதவங்க ஒருத்தர் போட்டதா இருக்கலாம், அல்லது ஒன்லி ஜீசஸ் போட்டதா இருக்கலாம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் போட்டதா இருக்கலாம், யெகோவாவின் சாட்சிகள் போட்டதா இருக்கலாம். நீ சர்ச் பண்ணுகிறது. அப்ப டாக்டரின் கரெக்டா இருக்குமா? அப்ப நீ எடுக்கிற தகவல் சரியா இருக்குமா? ஏன் பைபிள்ல தேடல? நீ பைபிள் படிக்கிறது இல்ல. எங்க என்ன ஆகுதுன்னு உனக்கு தெரியல. ஆகவே உனக்கு என்ன தேவைப்படுது? ரெடி ரேக்கனர் போன் தேவைப்படுது. எந்த கும்பிட்டானோ எழுதி வச்ச ஒண்ணு தேவைப்படுது, அதை எடுத்துன்னு ஓட்டுனுங்கிற. 2026 அப்படி வேண்டாம். அதனால்தான் இத்த தொட்டுக்கிறேன் இன்னைக்கு நான். அதனால்தான் எதை தொட்டுக்கிறேன்? நான் கூட போன்ல ரெஃபர் பண்றேன், இல்லைன்னு சொல்ல. என்ன ரெஃபர் பண்றேன்? இப்ப நான் என்னோட டாப்ல என்ன ஆகுது பாருங்க, அங்க என்ன ஆகுதோ அது நோட்ஸ். இவர் பாதத்துல நான் உக்காந்து படிச்சு
அவர் வச்ச டெஸ்ட்ல பாஸ் பண்ணி இப்ப நீ போய் இத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு என் ஆசிரியர் எனக்கு அங்கீகாரம் கொடுத்த பிறகு அவர் டெவலப் பண்ண பாடத்துல சில கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கின்னு உங்களுக்கு டீச் பண்ணுகிறேன். புரியுதா? அப்ப இந்த சோர்ஸ் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். டாக்டர் பிரான்ஸ், யூனிவர்சிட்டி ப்ளூம் ஃபவுண்டன் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி, ப்ளூம் ஃபவுண்டன் ஒரு ஊர் சவுத் ஆப்பிரிக்கால, அங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஷியாலஜி, மிஷன்ஸ் டிபார்ட்மெண்ட். டாக்டர் சிகார்லஸோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. 2 முறை இவருடைய ட்ரைனிங்க்கு போயிருக்கிறேன். 2 முறை அவர் கேஜிஎஃப்க்கு வந்து எங்க ஊருக்கு வந்து இருக்கிறாரு. இவரோட பழகி இருக்கிறேன். இவருடைய புத்தகத்தை படிச்சிருக்கிறேன். லைப்ரரியில ஒரு புக் இருக்கு. இவருடைய பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னால இந்தியா மிஷன்ஸ் பத்தி கேள்வி கேட்டப்போ நின்று இந்த மாதிரி பதில் சொல்லிக்கிறேன். இவ்வளவு விவரமா தெரிஞ்சதுனால தான் இத நான் பயன்படுத்துறேன். யாருன்னே தெரியாத ஒருத்தனுடைய தகவலை எங்க தேடுறீங்க? போன்ல தேடுறீங்க. தயவு செஞ்சு இன்னில இருந்து அத்தை விட்டுருங்க. ஒரு வார்த்தை போட்டவொன்னு வருது, கண்டிப்பா வருது. அத்தை எழுதுந்து யார் தெரியுமா? போன் சொந்தமா எழுதிக்கல. somebody fed it in this phone. அந்த வெப்சைட்ல யாரோ ஏத்துனாங்க, அது நீ இறக்கம் பண்ற, பதிவிறக்கம் செய்கிறாய். ஏத்துனவங்க யாருன்னு தெரியுமா? சோர்ஸ் தெரியுமா உனக்கு? தெரியுமா தெரியாதா? நான் காலையில சூடாக்குதா கிட்டும், குத்துற மாதிரிக்குதா கிட்டும், சபைய பாழாக்கின்னுக்கிறீங்க. நீ யாருன்னு கேட்டா, இப்ப நீ யாருன்னு சொல்லிட்டா வசனத்திரட. நீ யாரு? வசனம் திருடன். எழுதிக்கோ, நீ யாருன்னா ஐ எம் a thief. நான் ஒரு திருடன். எழுதிக்கோ. உனக்கு சொந்தம் இல்லாததை நீ எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கிற? நீ வெரிஃபை பண்ணாத எப்படி கொடுக்கிற? நீ அலசி ஆராயாததை எப்படி கொடுக்கிற? உதாரணத்துக்கு மோகன்சி ஐயா பிரசங்கத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து கொடுத்தனா நியாயம். ஏன்னா அவரை பத்தி உனக்கு தெரியும். அகஸ்டின் ஐயா ஒரு செய்தியை எடுத்தேன், அதை புரிஞ்சுக்கிட்டேன், அதுல இருந்து ஒரு வார்த்தையை கொடுத்தனா நியாயம். அவரு தெரியும். நீ வெப்சைட்ல சர்ச் பண்றவங்க யாரு? அதை போட்டவங்க யாரு தெரியுமா? அவங்க கல்ட் குரூப்பா இருந்தா, கள்ள உபதேசம் பண்றவங்களா இருந்தா, அவங்க கொடுக்கிற அந்த வசனம், அந்த தொடர் எப்படி இருக்கும்? ஓகே, இந்த பேக்ரவுண்டோட கொஞ்சம் வரலாம். ஆக்சிஜன் ஆஃப் காட்ஸ் பீப்புள். தேவ ஜனங்களின் பிராணவாயு எது? தேவ ஜனங்களின் பிராணவாயு எது? பரிசுத்த ஆவியும் வேத வசனமும். பரிசுத்தவான்களின், தேவ ஜனங்களின் பிராணவாயு எது? ஆக்சிஜன் எது? பிராணவாயுன்னா தெரியுது இல்ல? ஆக்சிஜன், மூச்சு எடுக்கிற அந்த பிராணவாயு எது அப்படின்னா பரிசுத்த ஆவியும் வேத வசனமும். ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு உன்னை கேட்டேன்ல, ஆண்டவருடைய மிஷனல் பீப்புள், they understand who they are. கர்த்தருடைய சுவிசேஷகர்கள், நற்பணி செய்தியாளர்கள் அல்லது நற்செய்தி பணியாளர்கள். கவனிங்க, நற்செய்தி பணியாளர்கள் ஃபர்ஸ்ட் அவங்க தாங்கள் யார் என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். நற்செய்தி பணியாளர்கள் தாங்கள் யார் என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். நம்மலாம் நற்செய்தி பணியாளர்கள் எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? மற்றவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையா? இப்ப நீங்கெல்லாம் என்ன செய்தி கொடுக்குறீங்க? நற்செய்தி பணியாளர்கள், எஃப்எம்பிபி மிஷனரிஸ். நம்மெல்லாம் எஃப்எம்பிபியினுடைய விளக்கத்தின்படி நம்மெல்லாம் மிஷனரிஸ், நற்செய்தி பணியாளர்கள். ஒருவேளை ஊரை விட்டு ஊரு போகாம சொந்த ஊர்லயே நம்ம மக்களுக்கு மிஷனரிகளாய் நம் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி கொண்டு இருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் who you are.
யாருன்னு முதலாவது புரிஞ்சுக்கோ. ஒருத்தர் தேவனால் அழைக்கப்பட்டவன் சொன்னார், கரெக்ட், 10%. கர்த்தருடைய பிள்ளை, கரெக்ட், 10%. ஜெபிக்கிறவன், கரெக்ட், 10%. வேதம் வாசிக்கிறவன், கரெக்ட், 10%. சுவிசேஷகன், கரெக்ட், 10%. அப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு பர்சன்டேஜ் குத்துன்னு வரும். ஆமா, உண்மை உண்மை உண்மை. இதெல்லாம் நம்மளுடைய வேலை. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா கடைசியா தான் நம்ம நிக்கிறோம். கடைசியா நம்ம நிக்கிறோம். அதனால கொஞ்சம் கவனிக்கலாம். கிறிஸ்து நமக்கு தலையாய் இருக்கிறாரா? கிறிஸ்து நமக்கு தலையாய் இருக்கிறாரா? obeying headship of Christ, அல்லது கிறிஸ்துவின் தலைமைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? கிறிஸ்துவின் தலைமைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ரொம்ப முக்கியமானது இது. ஒரு மனுஷனுடைய அங்கீகாரம் கால்ல இருக்குதா தலையில இருக்குதா? இது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ஆமா தானே? லங்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன், அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாம் கேட்டுக்கிறீங்க. கண்ணு, காது, ஜவ்வு எல்லாம். மூளை டிரான்ஸ்பிளான்டேஷன் கேட்டுக்கிறீங்களா? மூளைய மாத்தினா ஆளையே மாத்திட்ட மாதிரி. அப்போ ஒரு சரீரத்துக்கு தலை தான் அங்கீகாரம், அடையாளம். கிறிஸ்து தலையானால், நாம சரீரமானால், இப்ப நமக்கு ஒரு பேர் இருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ யாருன்னா புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உனக்கு ஒரு தலை இருக்குது. யார் அந்த தலை? உண்மையா? யார் உன்னுடைய தலை? சொல்லுங்க. கிறிஸ்துவே நம்முடைய தலை. அப்ப அந்த தலைக்கு நாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். நம்ம யாரு? we represent the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாய் நாம் இருக்கிறோம். நெக்ஸ்ட், நீ யாரு? ஃபர்ஸ்ட் நீ யாரு? புது சிருஷ்டி. இப்போ கிறிஸ்துவின் சரீரம். நெக்ஸ்ட் நீ யாரு? சொல்லுங்க. நீங்க சுரேஷ் மகன். இனியனா இன்பனா? இனிய. சுரேஷ் மகன். சுரேஷ்க்கு இனியன் மட்டும் மகன் இல்ல, இன்பனுங்கிறான். ஆமா தானே? இன்பன் அவன் பேரு, இன்பனுங்கிறான். அது உன் பேரு. யார் நீ? நானு எஸ்ரா, சர்க்குணம். சர்க்குணம் இல்ல, கமல்நாதன். அது பேரு. நீ யார் கேட்டா பாட்டு பாடுவாரு. யார் யார்? நேரத்தோட வந்து சான்ஸ் கொடுத்துப்பான் அந்த பாட்டு பாடுறதுக்கு. ஏன்னா அந்த மெசேஜுக்கு அந்த தீம் சாங் தேவைப்பட்டுச்சு. இது எப்பவுமே லேட் கேட்டு விடு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் புது சிருஷ்டி, ரெண்டாவது நான் கிறிஸ்துவின் சரீரம். நெக்ஸ்ட் நீ யாரு? ஒரு படம் தெரியுதா? அந்த படத்துக்கு பின்னால என்ன தெரியுது? அது என்னது?
அது என்னது அது? இருக்குதா பைபிள்ல இது? நீங்கள் இத படிங்க. எங்க எங்க இது படிங்க பார்க்கலாம். யார் எடுத்தது படிங்க. தெரியலையா? வசனம் மத்தேயு 5:13. ஓகே, நீங்க யாரு? அங்கவே பேக்ரவுண்ட்ல என்ன தெரியுது? அந்த படத்துல பேக்ரவுண்ட்ல என்ன தெரியுது? லைட் தெரியுதா இல்லையா? இருட்டாக்குதா வெளிச்சமாக்குதா? அப்ப நீங்க இந்த உலகத்துக்கு இருக்குதா? எங்க இருக்குது படிங்க. என்ன? மத்தேயு 5:14. மத்தேயு 5:13 படி நீங்க என்ன இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீங்க. 5:14 படி நீங்க என்னவா இருக்கீங்க? ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சபையானது கிறிஸ்துவினுடைய சரீரம். அது போக நம்ம வேற என்னவா இருக்கிறோம்? ரொம்ப இது மாதிரி சொல்லினே போலாம். இந்த நாளோட நிறுத்திக்கலாம், ஏன்னா நம்ம பாடம் படிக்கணும். இப்போ நீ யாருன்ற அந்த கேள்விக்கு கொஞ்சம் வெளிச்சம் பாய்ச்சிக்கிறேன் நான். கொஞ்சம் நீ யாருன்னா, நீ ஒரு புது சிருஷ்டி. நீ யாருன்னா, நீ கிறிஸ்துவின் சரீரம். நீ யாருன்னா, இந்த பூமிக்கு உப்பு. நீ யாருன்னா, இந்த உலகத்திற்கு ஒளி. அப்படியே நீங்க லிஸ்ட கண்டினியூ பண்ணுங்க, ஹோம் இருக்காது. ஆனா நாம கொஞ்சம் பாடத்தை படிச்சிடலாம். முன்னாலே ஓகே, அது இல்ல இதுதான். இப்போ நாம ஆண்டவருடைய பிள்ளைகளானால், கிறிஸ்துவின் சரீரமானால், நாம மிஷனரிகள். எந்த அர்த்தத்துல? எஸ், ஆண்டவர் எப்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்து ஆதாம பார்த்தாரோ, பாபேல் கோபுரத்தை பார்த்தாரோ, நோவாவை பார்த்தாரோ, சோதம் குமாரா பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக அவனுடைய பாவம் பொல்லாததா இருக்கிறது என்று பார்த்தாரோ, எப்படி ஆண்டவரே வந்து பார்த்தாரோ, அதே மாதிரி நீயே பர்சனலா இந்த பூமிக்கு என்னவா இருக்கிற? யூ ஆர் த மிஷனரி. சொல்லுங்க, நான் தான் மிஷனரி. நல்லா தைரியமா சொல்லுங்க. இது பிஷப் மாதிரி போலி பட்டம் கிடையாது, ஒரிஜினல். இதுக்கு என்ன தேவையில்லை? யாருடைய அங்கீகாரமும் தேவையில்லை. இதுக்கு சர்டிபிகேட் தேவையில்லை, கோர்ஸ் தேவையில்லை, ட்ரைனிங் தேவையில்லை. நான் யாரு? மிஷனர். முடிஞ்சு போச்சு. நான் சுவிசேஷ நற்செய்தி பணியாளன். ஐ எம் மிஷனரி. முடிஞ்சிருச்சா? அப்ப நீ மிஷனரி ஆனால் நீ இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கிற? அப்போ இந்த உப்பானது சாரமற்று போனால் அதை சாரமாக்க முடியாது. வெளியில கொட்டப்படுவதற்கும் மனுஷரால். சரி, பிரேக்குக்கான கேள்வி இதுல இருந்து தான் கேள்வி வரப்போகுது. உப்பை பத்தி நினைச்சுக்கோங்க. நீ உப்புனா உப்புனுடைய குணாதிசயங்கள் என்ன? இல்ல அப்புறம் இப்ப வேணா குரூப் பிரிச்சுட்டு, சரியா? நேத்து மாதிரியே வந்து பேச போறீங்க. ஓகே, நெக்ஸ்ட். சபை காணக்கூடிய குணாதிசயங்கள் பெற்று இருக்கிறது, காணக்கூடாத குணாதிசயங்கள் பெற்று இருக்கிறது. சில குணங்களை காண முடியும், சில குணங்களை காண முடியாது. சர்ச்சுக்குன்னு சிலது ஜனங்களுக்கு தெரியும், பல விஷயங்கள் தெரியாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால திருவிருந்துனா என்னன்னு ஜனங்களுக்கு தெரியுமா? அவுட் சைடர்ஸ்க்கு தெரியுமா? அந்த அப்பம் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னு தெரியுமா? அந்த திராட்சை ரசம் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னு தெரியுமா? பாவ மன்னிப்புனா என்னன்னு தெரியுமா? ரட்சிப்புனா என்னன்னு தெரியுமா? மீட்புனா என்னன்னு தெரியுமா?
தெரியாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அவைகள் என்னன்னு உலகத்தாருக்கு தெரியும். இதெல்லாம் இன்விசிபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சர்ச். உள்ள வர்றதுக்கு முன்னால விசிபிள் கேரக்டர்ஸ் என்ன? அல்லேலூயா துதி மகிமை நாம் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். சர்ச் தான் பாட்டு பாடுவாங்க. கரெக்டா? ஒரு கருப்பு புக் ஒன்று வச்சுக்கிறாங்க, அதுல படிக்குவாங்க. கண்டிப்பா மீட்டிங் முடிஞ்ச பிறகு சாப்பிடுவாங்க. இந்த உலகம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, சபைனா என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னால, உலகத்தின் பார்வையில சபைனா என்ன? பாட்டு பாடுவாங்க, பைபிள் படிப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, ஸ்கூல் கட்டுவாங்க, காலேஜ் கட்டுவாங்க, கல்வி கொடுப்பாங்க, மருத்துவ உதவி பண்ணுவாங்க, யாருன்னா செத்துட்டா போய் சாவு எடுப்பாங்க, பொட்டி செய்வாங்க. இப்படி ஒரு லிஸ்ட போட்டு வச்சு கிறிஸ்தவங்களா இதெல்லாம் செய்வாங்க. சொல்றாங்களா? ஓகே. இது காணக்கூடிய குணாதிசயங்கள். சபையினுடைய காணக்கூடாத குணாதிசயங்கள் இருக்கு. ஆவிக்குரிய வரங்கள், ஆவியின் கனி, நம்முடைய ஆவியின் கனி, ஆவியின் வரங்கள், காணக்கூடாதவைகள் இருக்கிறது. உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்முடைய சபைகள் எப்படி இருக்கிறது? ஓகே. நிறைய சபைகளுக்கு என்ன இல்ல பாருங்க, அங்க என்ன காணும்? இந்த சர்ச்சில் யார் தலை? அஜிதா. யார் தலை? இந்த சர்ச்சுக்கு கிறிஸ்துக்கிறாரா? ஓகே. எத்தனை சர்ச்சு இந்த மாதிரி இருக்குது? எத்தனை சர்ச்சுன்னா இருந்து போட்டோம். உங்க சர்ச்சு இந்த மாதிரி இருக்குதா? உன் சர்ச்சு இந்த மாதிரி இருக்குதா? இல்லன்றது நல்ல பதில். ஆனா மனசாட்சிப்படி உன் சபை இப்படி இல்லையா? சிந்திச்சு பார். உன் சபைக்கு தலைவராய் கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா? உன் சபைக்கு யார் தலைவர்? நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டா முண்டோன்னு திட்டுறோமே, நீ அந்த முண்டமாகிறியா? சரியான சபை பாருங்க, மாடல். ஒரு சரியான சபைனா தலை, அந்த பி போட்டு எக்ஸ்குத, அது கிறிஸ்து. வெள்ளையா 2 பேர் இருக்கிறாங்க பாரு, கழுத்து தலைவர்கள். வெள்ளையா 2 இருக்குது இல்ல, கழுத்து தலைவர்கள். ப்ளூல இருக்குது இல்ல, விசுவாசிகள். ஒரு மாடல் சர்ச்னா இதை இப்படி தாங்கணும். கிறிஸ்து தலையாகணும், தலைவர்கள் கழுத்தாக்கணும், அங்கத்தினர்கள் எல்லாம் கைக்கிறத்துல கைக்கணும், கால்கிறத்துல கால்கணும். ஆனா நம்முடைய சபை எப்படி இருக்கிறது? சில விசுவாசிங்க இருக்கிறாங்க, ஏசுநாதர் தலைமையிலேயே போய் நிக்கிறவங்க. அவங்க இருக்கிறாங்களா பாருங்க, எங்க போய் நின்னுக்கிறாங்க பாருங்க. பாஸ்டர் பாஸ்டர் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இருக்கிறாங்களா? நம்மளுக்கு புத்தி சொல்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஆக்சுவலா அவங்க எங்க இருந்து வந்தவங்க? கொஞ்சம் பேக்ல போயப்பா. எங்க இருக்க வேண்டியவங்க எங்க இருக்கிறாங்க? அங்க போய் சேர்ந்துட்டாங்க. யாரோ ஒருத்தரோட பலவீனத்தினால் யாரோ சபையை நடத்தி கொண்டு இருக்கிறார்களா?
சீரியஸ் கேள்வி பிரதர். இது தூங்கிடாதீங்க. இப்போ படம் காட்டுறப்பே தூங்குறீங்களே, பேசி பார்த்தேன் அப்பவும் தூங்குனீங்க, படம் போட்டாலும் தூங்குறீங்களே. யாரோ சபையை நடத்தின்னுக்கிறாங்க இல்ல, ஃபார் சம் ரீசன் அவங்க தங்களை இயேசுநாதருக்கு மேல கொண்டு போயிட்டாங்க. இது நியாயம் இல்ல பிரதர். அந்த இவரு நிறைய காணி கொடுக்கிறாரு, அவரு அந்த சிஸ்டர் நிறைய ஜெபம் பண்றாங்களே, அவங்க சபையை நடத்தக்கூடாது பிரதர். அவங்க கிட்ட கண்ட்ரோல்ல குத்துட்டு நீ டம்மியா இருக்கக்கூடாது பிரதர். பிரதர், ரெவரண்ட் பிரதர், பாஸ்டர் பிரதர், கவனிக்கிறியா? டம்மி பீஸ் ஆகக்கூடாது. நீ காலில் இருக்க வேண்டியவங்களுக்கு தூக்கி தலைமையில வச்சுக்க கூடாது. இன்னைக்கு எத்தனை சபைகள் இப்படி இருக்கு? அத்தனை சொல்லாதயா, உன் சர்ச்சை பத்தி மட்டும் சொல்லு. நீ வரேன், உங்ககிட்ட வரேன், நெக்ஸ்ட் வரேன், நெக்ஸ்ட் போடியா, நெக்ஸ்ட் அவர் தான், நெக்ஸ்ட் நீ தான் மாட்டினியா? ஓகே, இங்க யாருன்னா இந்த பாஸ்டர் இயேசுநாதர் தலைமையில, இயேசுநாதருக்கே புத்தி சொல்ற தலைவருங்க. பேதுரு இந்த நிலைமைக்கு ஒரு முறை போனான். ஒன்ஸ் போனா நல்லா வாங்கி கட்டிட்டு வந்துட்டான். எப்ப தெரியுமா? மருபமலை ஆன உடனே இயேசுநாதர் தம்முடைய மரணத்தை குறித்து சொல்றாரு. பேதுரு தனியா கூட்டின்னு போய் அவர் என்ன பண்ணான்? கடிஞ்சுக்கிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு அப்பால போ, தானா இறங்கி வந்துட்டான். அந்த இன்சிடென்ட்ல பேதுரு இங்க போனான். கழுத்தா இருக்க வேண்டிய நீ என்ன ஆயிடக்கூடாது? தலைக்கு மேல போயிடக்கூடாது. நாமா நீ ரெவரண்ட் தான், நீ பிஷப் தான், நீ பாஸ்டர் தான், 100 சபைகளுக்கு தலைவன் தான் நீ. ஏன் நீ போப்பாண்டவர் தான், ஆனா நீ கழுத்து தான். தலைக்கு மேல நீ போக முடியாது. தலை இயேசுநாதர் மட்டும் தான். புரிஞ்சுச்சா? தலை யாரு மட்டும். நெக்ஸ்ட், சில சபைகளுக்கு என்ன யாரே இல்ல, தலைங்களே இல்ல, கழுத்து இல்ல, முண்டோங்கோ. இந்த கழுத்துக்கும் தலைக்கும் கனெக்ஷனே இல்ல, தனியாக்குது கேப். கை விட்டு பார்க்கலாம். இப்படி நிறைய சபைகள், தலைமையே இல்லாத சபைகள், பெயர் கிறிஸ்தவ சபைகள் அப்படின்னு யாரையும் நம்ம பிராண்ட் பண்ண வேணாம். இந்த சபைகள் எல்லாம் பரலோகத்துக்கு போவாதுன்னு நீ சொல்லாத. யாரும் யாரையும் குறை சொல்ற அதிகாரம் இங்க யாருக்கும் இல்ல. நான் யார் தெரியுமா பந்தோபஸ்து எல்லாம் சொல்லாத. நான் யார் தெரியுமா பென்டிகாஸ்டல். இதுல சில அறவேக்காடு இருக்கிறாங்க. நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறேன், நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறேன். எத்தனை பேர் ஆவிக்குரிய சபையினுடைய பாஸ்டருங்க? யாரும் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? உஷாராயிட்டீங்களா? எல்லாம் உஷாராயிட்டுக்கிறாங்க. என்ன ஆவிக்குரிய சபைனா என்ன? எப்பவுமே இட்லி வந்துன்னுக்குதா என்ன உன் சர்ச்சில்? இட்லியை வேக வச்சாதான் ஆவி வந்துன்னுக்கும். என்ன சொல்ல வர நீ? உன் பார்வையில் ஆவினா என்ன? என்னது? நெக்ஸ்ட், தலைவர் சரியா இல்லைன்னா எல்லாம் பிரிந்து கிடக்கும். பாட்டு பாடுறோம் ஒரு பக்கம், ஜெபம் பண்றவங்க இன்னொரு பக்கம். குடும்பங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது, சபை பிரிந்து கிடக்கிறது. தலைமையே இல்லாத சபை. கிறிஸ்து மட்டும்ங்கிறாரு, அழுதுன்னு கிடக்கிறாரு. அவரு மேல இருந்து இந்த மாதிரி சர்ச்சுங்களை பார்த்துன்னு ஓன்னு அழுதுன்னுக்கிறாரு, இதுக்காகவா நான் சிலுவையில உயிரை விட்டேன். இப்படி நிறைய சபைகள்.
நெக்ஸ்ட், அங்க உனக்கு கையே இல்லை பாரு, கால் இல்ல, கை இல்ல, அங்கவீனமான சபை, ஹேண்டிகேப்டு சர்ச், அங்கவீனமான சபை. இப்படி நிறைய சபைகள் இருக்கிறது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட், ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் மத்தியில ஒரு ஒப்பீடு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிபூர்ணமானவர். மனிதனோ குறைவுகள் உள்ளவன். ஆண்டவர் இந்த உலகத்துக்குரியவள் அல்ல, மனுஷனோ இந்த உலகத்துக்குரியவன். ஆண்டவர் பரிசுத்தமானவர், நிறைவானவர். மனுஷனோ உடைந்தவன், broken human institution. வீச்சடைந்த நிலைமையிலே மனிதன் பரிபூர்ணமான கர்த்தர். இந்த சிந்தனையை உள்வாங்கி ஆண்டவர் பரிசுத்தமானவர் அப்படிங்கிறத சபை மறக்க கூடாது. பாவிகளும் அக்கிரமக்காரரும் துரோகிகளும் நிறைந்தது தான் சபை. நல்லா கவனிங்களா, சர்ச்சில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பாவிகள், துரோகிகள், அக்கிரம கடன்பட்டவர்கள். இது நம்மளுடைய பாவம் நிறைந்த நிலை, கரண்ட் சின்ஃபுல் ஸ்டேட். இப்ப நம்ம இப்படியே இருக்கிற பாவ நிலைமையிலே இருக்கக்கூடாது. 2025 இந்த மாதிரியே இருக்கக்கூடாது. 26 நோக்கி பயணிக்கணும். பாருங்க, அங்க நேரம் பாருங்க, மேல தூங்காதீங்க. பரிசுத்தத்தை நோக்கி பயணிக்கணும். பாவ நிலைமையிலிருந்து பரிசுத்தத்தை நோக்கி, விசுவாசத்தை நோக்கி பயணிக்கணும். நம்முடைய வளர்ச்சி மேல் நோக்கி இருக்க வேண்டும். ரிப்பீட், இந்த படத்தை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. இது நம்மளுடைய, இன்னும் பின்னால போங்க. இது நம்மளுடைய பாவ நிலை, சின்ஃபுல் ஸ்டேட், இன்றைய பாவ நிலை. இப்படியா இருக்கக்கூடாது. எதை நோக்கி பயணிக்கணும்? வாங்க பாருங்க. அதுக்கு முன்னால ஓகே, இதே நிறுத்து. அங்க போனோம், இங்க இருக்கிறோம், அங்க போனோம். ஆக்ஷன் பாருங்க. இங்க இருக்கிறோம், அங்க போனோம். ஒரே ஜம்ப் இல்ல. எப்படி? படிப்படியா படிப்படியா, ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். ஒரேடியா 10வது படியில ஜம்ப் பண்ணியானா உழுந்து கை கால் வச்சுக்குவேன். நம்மளுக்கு அதுதான் ஆசை. ரட்சிக்கப்பட்டு அடுத்த வாரமே நம்ம சர்ச்சில் 150 பேர் இருக்கணும். ஒரு 2 மாசத்துல 10,000 பேர் இருக்கணும் நம்ம சர்ச்சில். கற்பனை இல்ல, கனவு. படிப்படியை தான் பிரதர் கத்தருன வழி நடத்துவாரு. 1 ஸ்டெப் அட் அ டைம். உன் வண்டியில இருக்கிற ஹெட்லைட் மாதிரி இங்க இருந்து சென்னைக்கு போனோம், இங்க இருந்து சென்னை வரல லைட் போட்டுக்கிறது இல்ல. உன் வண்டியில ஹெட்லைட் இருக்குது, 50 மீட்டர் காட்டும். அந்த தூரத்தை கடந்த பிறகு இன்னொரு 50 மீட்டரை காட்டும். அந்த தூரத்தை கடந்த பிறகு இன்னொரு 50 மீட்டரை காட்டும். அப்படித்தான் போக முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. முழு பிளான கேட்காத, உன் பிளான கேளு. உன் துண்டு எதுன்னு கேளு. ஆண்டவருடைய யூனிவர்சல் பிளான கேட்காத. அதுல நீ எங்க இருக்கிறன்னு பார்த்து அத்தை மட்டும் கேட்டு வாங்கிக்கோ. குரூப் போட்டோ பிடிக்கிறோம் இல்ல, அல்லது கிராஜுவேஷன் ஆச்சு 1000 போட்டோ எடுத்தாங்க. எல்லா போட்டோமா வாங்குற? நீ சொல்லுங்க, எல்லாம் போட்டோமா வாங்குற? ஏன் போட்டோ மட்டும் கொடுன்னு கேக்குற? ஏன் உன் போட்டோ மட்டும் அவன் கேட்டு வாங்குற? ஆண்டவர் உனக்கு மட்டும் முழு திட்டத்தையும் உனக்கு குத்துடணும். பேதருக்கு சொல்லாது, யோவானுக்கு சொல்லாது, யாக்கோபுக்கு சொல்லாது, உனக்கு சொல்லிடணும். அப்படித்தானே? கர்த்தர் என்னை 3ஆம் வானம் வரை கொண்டு போனார். எடுத்து பச்சிருவாங்க உன்ன.
செத்து பொச்சிருவாங்க பிதர். இன்னொரு முறை 3ஆம் வாரம் எல்லாம் சொல்லாத. ஒருத்தன் 2 பேருக்கு தான் அது. கூட இருந்து 10-12 பேர் ஒன்னா சுத்தி இருந்தானுங்க, அதுல கூட ஒருத்தனுக்கு தான். தண்ணி மேல நடக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு, இன்னொருத்தனுக்கு தான் 3ஆம் வானம் வரை போறதுக்கு. அவனை சேர்க்கவே இல்லை. பேதுரு அந்த இடத்துல சேர்க்கவே இல்லை. ஆண்டவரே நீ போப்பா, நீ போய் என்ன ஜாலியா சுத்து, நீ போ, நீ ஜாலியா போய் சுத்து போ, உன் ஒய்ஃப் கூட்டின்னு போய் நல்லா ஊழியம் பண்ணு போ. பத்மதீவுக்கு தனியாலாம் நீ போவாத, அதுக்கு வேற ஆள் பார்த்துட்டு இருக்கிறேன் நான். இன்னைக்கு நீ உக்கான்னு ஆண்டவர் என்ன காபிரியல்ல காமிச்சாரு, பேதுருவை பார்த்தேன், என்ன ரீல் சுத்தின்னுக்கிறீங்க, யாரை ஏமாத்தின்னுக்கிறீங்க? யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ். நீ கெட்டது இல்லாத லட்சக்கணக்கான மக்களை சீரழிச்சுன்னுக்கிறீங்க டிவியில உக்கான்னு. லட்சக்கணக்கான மக்களை யாரை ஏமாத்துறீங்க? ஒன்னு ஆதாரம் காட்ட சொல்லு. நான் பேசுறதுக்கு எல்லாம் ஆதாரம் காட்டுறேன். நான் என் வாய் திறந்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வசனத்துல இருந்து நான் ஆதாரம் காட்டுறேன். அவங்கள காட்ட சொல்லு. காபிரியல் யார் பார்த்தது? காபிரியல் பேதுரு பார்த்தானா? மரியாள் மட்டும் பார்த்தாங்க. சகரியா மட்டும் பார்த்தான், மரியாள் மட்டும் பார்த்தாங்க. யோசேப்பு கனவுல பார்த்தான், நேர்ல பார்க்கல. ஆளானப்பட்ட இயேசுநாதருடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பா பார்க்கல. நீ எவ்வளவு அசால்ட்டானா காபிரியல்ல பார்த்தான ஒரு ரீல் சுத்தின்னுக்கிற, அவ்வளவு அசால்ட்டா? 12 சீஷர்கள் ஒருத்தனுக்கு ஒண்ணு நியமிக்கப்பட்டு இன்னொருத்தனுக்கு இன்னொன்னு நியமிக்கப்பட்டுச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. 3ஆம் வானம் வரையில போறது வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு மட்டும் தான். அந்திரேயாக்கு இல்ல, பேதுருக்கு இல்ல, யாக்கோபுக்கு இல்ல, யோவானுக்கு மட்டும் தான். தண்ணி மேல நடக்கிறது பேதுருக்கு மட்டும் தான். இவங்க எல்லாரையும் ஓரம் கட்டி மூட்டை கட்டி தூரம் போட்டு நீ போய் முன்னால நின்று இதுல வேற சோதர ஆண்டவர், மகனே உன்னை நான் இந்த ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறேன். ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல உன் ப்ரோக்ராம் குறைஞ்சது 250 கோடியில என்ன கட்டணும்? ஸ்டுடியோ எல்லாம் கட்டணும் 250 கோடியில. அதுக்கு ஒரு பைசா கம்மியா இருக்கக்கூடாது. ஆண்டவரே ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஆளுங்க, அவங்கள தலைமையில தூக்கி வச்சு ஆடுறதுக்கு ஆளுங்க. அவர் ஒரு நாளைக்கு பார்க்கலன்னா டிவியில தூக்கம் வராது. இன்னைக்கு சாமி இது நான் பார்க்கவே இல்லையா? கட்சியா பைபிளுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? டிவியில சுத்தின்னுக்கிற, போன்ல சுத்தின்னுக்கிற, கட்சியா பைபிள் படிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? நீ எந்த உபகரணத்தின் துணையும் இல்லாமல் வெறும் வேதத்தை நீ வாசித்து எத்தனை நாள் ஆயிற்று? பாஸ்டர்னு சொல்லிக்கின்னு தெரிஞ்சுங்கிற, போன் உதவியோட, டிவி உதவியோட, இத உதவிக்கு நாடவே இல்லையே நீ. ஆனா இதுதான் உனக்கு ஆக்சிஜன் சொல்லிட்டேனே இந்த பாடத்தின் ஆரம்பத்திலேயே, இந்த கிளாஸ்னுடைய ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இதுதான் உனக்கு ஆக்சிஜன், இதாயா பிராணவாயு. இது இல்லைன்னா செத்துருவேன், மூச்சு முட்டின்னு செத்துருவேன். இதுதான் பிராணவாயு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை. நெக்ஸ்ட் கொஞ்சம் தள்ளி போலாம். சபை என்பது குட்டை இல்ல, பாய்ந்தோடுகிற நதி. சபை என்பது குட்டை இல்ல. A church can never be stagnant. சபை ஒரே இடத்துல இருக்கிற குட்டை இல்ல, குளம் இல்ல, தேங்கி நிக்கிற குளம் இல்ல. சபை ஒரு நதி, பாய்ந்தோட வேண்டும். It must flow into the community. சமுதாயத்துக்குள் பாய வேண்டும்.
வாலிபர்கள் மத்தியிலே பாய வேண்டும், சிறு பிள்ளைகள் மத்தியிலே பாய வேண்டும், ஜெயில பாயணும், ஜெயில பாயணும், ஹாஸ்பிட்டல் வார்டுல பாயணும். சபை பாய்ந்தோடணும், உள்ள உடைந்து போன மக்கள் மத்தியில பாயணும் சபை, தேர்வு எதிர்பார்க்கிற மக்கள் மத்தியில பாயணும் சபை. ஓகே, நெக்ஸ்ட் முன்னால போயிருங்க. ஓகே, இங்க நிறுத்திருங்க. ஐ வாண்ட் டு ஸ்டாப் ஹியர். இங்க நிறுத்த விரும்புகிறேன். உனக்கும் ஆண்டவருக்குமான உறவு தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிக்கிறேன்னு சொன்னேன்னு, அது என்ன? உனக்கும் spirituality is about my relationship with God. ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் ஆவிக்குரிய தன்மை. எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவினாலே நான் சமுதாயத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன்? What is the difference that I am making in the community because of my relationship with God? எனக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருக்கிறதினால் சமுதாயத்தில் நான் ஏற்படுத்துகிற தாக்கம் என்ன, மாற்றம் என்ன? பொங்கலை போட்டு, வடைய போட்டு, இது இட்லிய போட்டு, உப்புமாவை சாப்பிட வச்சுட்டு, தூங்க வச்சுட்டு இப்படி பேசியிருந்தா எப்படின்றீங்களா? நான் ஞானம் முன்னால இருந்தே தூங்கிட்டியா? சேர்க்கை அப்படியே, நீ சேர்ந்து இருக்கிற கூட்டம் அப்படி ஒன்னொன்னு ஒரு பக்கத்துல இஸ்துன்னு போகுது. ஒன்னு என் முன்னாலே கண்ணு கொரட்டை விடுது, எப்படி நான் பழகிறது. ஆனா உண்மையா ஒன்னு ஆனஸ்டா, என் கிளாஸ்லயே நீங்க தூங்குறீங்கன்னா உங்கள மாதிரி தூக்கத்துல கில்லடிங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. இன்னும் நையா கொயான்னு பேசுறவங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? படுக்க போட்டு பத்துருவீங்க. ஒத்துப்பா கொஞ்சம் கால் கிட்ட ஒரு இது போட்டுக்கிறாங்க, அது மேலே என்ன படுத்துக்கிறாரு, பத்துருவீங்க. ஆவிக்குரிய தன்மைனா எதியா? சர்ச்சில் ஒன்னா சேர்ந்து அது இல்ல, சர்ச்சில் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறப்ப கூத்தாடுறோமே அது இல்ல, கொஞ்சம் நாள் நம்ம கூட ஆடணும். ஸ்பிரிச்சுவாலிட்டி அது இல்ல. உனக்கும் ஆண்டவருக்கு என்ன உறவு, அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நீ ஆவில நிறைஞ்சு காட்டுறது இல்ல, உனக்கும் ஆண்டவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப், உனக்கு ஆண்டவருக்கு என்ன உறவு, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த உறவுனால சமுதாயத்துல நீ ஏற்படுத்துகிற தாக்கம் என்ன, நீ சமுதாயத்துல கொண்டு வருகிற மாற்றம் என்ன, உன் முயற்சி என்ன, உன் பங்கு என்ன, உன் சபை உன் சமுதாயத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, கொருக்குப்பேட்டைக்கு உன் சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது, குன்றத்தூருக்கு ஐயா உங்க சபை என்ன செய்து கொண்டு இருக்கிறது? எல்லாரும் அவங்கள பார்த்து கேட்டுக்க வேண்டிய கேள்வி, என் சபை, என் ஜெபக்குழு, என் சமுதாயத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? திரும்பி உன்னை இந்த உலகத்துக்கு உப்பா இருக்க அழைச்சாரே, உன்னை இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்க அழைச்சாரே, நீ புது சிருஷ்டியாக்குறிய, அவருடைய சரீரமாகிய சபையாக்குறிய, கிறிஸ்துவின் சரீரமாக்குறிய, உப்பாக்குறிய, ஒளியாக்குறிய, கனி தரும் மரமாக்குறிய. நீ கனி தரும் மரமா இருக்கிறிய இந்த பூமிக்கு. உன் பங்கு என்ன, உன் பங்களிப்பு என்ன, உன் கான்ட்ரிபியூஷன் என்ன? கேட்க வர மாட்டாரா? கேட்பாரு. ஒரு இடத்த வாங்கி வேலி போட்டு அதுல இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி கோபுரத்தை கட்டி நற்குல திராட்சை செடிகளை நட்டு கனி தேட வந்தால் புளிப்பான கனியை கொடுத்தாயே. ஏசாயா சொன்னா இல்ல, இத்தனை சொந்தமா சொல்ல, தீர்க்கதரிசி சொன்னான் தானே, புளிப்பான கனியை கொடுத்தியே, என்ன பண்ணுவாரு? உன்னை வெட்டி அக்கினியில போடுவாரு. யோவான் சொன்னானா, இப்பொழுது கோடாரியானது வேறருகே இருக்கிறது, கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், தூட்டுக்கூட கையில இருக்கிறது. கோதுமை மணிகளை தம்முடைய களஞ்சியத்துல கொண்டு போய் சேர்க்கிறார், பதறையோ. இவ்வளவு சீரியஸான விஷயமாச்சா இது?
நம்ம சபைக்கு கை போனது, காது போனது, மூக்கு போனது அப்படிக்குதா? தலை மேல ஏதோ பேய்ங்க ஆடினுக்குதா? சர்ச்சில் பேய்ங்க ஆட்டம் போட்டுனுக்குதா நம்ம சபையில? அல்லது உண்மையான கர்த்தருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் நடத்தி கொண்டு இருக்கிறார்களா? Who is leading your church? ஆவியானவர் நடத்துகிறாரா அல்லது மாம்சத்தின் கிரியைகள் நடந்து கொண்டு இருக்கிறதா? யாரையும் குற்றம் சாட்ட நான் இங்க நிக்கல. 2025 நாம இழந்தது போதும், மிஸ் பண்ணது போதும். 26 வெறுமையிலிருந்து, வெற்றிடத்திலிருந்து கர்த்தர் நம்மை நிறைவுக்குள்ள நடத்துவாராக. அதுக்கு நாம இந்த பூமிக்கு என்னவா இருக்கிறோம்? இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம். நாம புது சிருஷ்டியா இருக்கிறோம். கிறிஸ்துவின் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சா அவர் செய்ய வேண்டியதை அவர் சத்தியமா செய்வார். வித்தவுட் ஃபெயில். தவறவே தவறாது. சரியான நேரத்தில் அவர் சரியா செய்வார். சரியான நேரத்தில் சரியா செய்வார். அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாமா? நாம தலை மேல போய் நின்னுகிற தலைவர்களா? ஏசுநாதர் தலை மேலே போய் நிக்கிற தலைவர்களா இருக்கிறோமா? அல்லது கழுத்தா இருந்து கொண்டு தலைக்கும் சரீரத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்துகிற அந்த நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கிறோமா? Go back to first picture. Next. Yes. Okay. பாருங்க, இப்படித்தான் நம்ம சபை இருக்கணும். தலை இருக்க வேண்டிய இடத்துல சொல்லுங்க, கழுத்து இருக்க வேண்டிய இடத்துல, சரீரம் இருக்க வேண்டிய இடத்துல. இதுல எத்த மாத்தினாலும் தப்பு. இதை எத்த மாத்தினாலும் போட்டோ பிடிச்சி உங்க சர்ச்சில் மாட்டிடுங்க. ஒரு சர்ச்சுனா இப்படி தாங்கணும்ட்டு போட்டோ பிடிச்சி மாட்டிடுங்க. வெரி குட். பரிசுத்த ஆவியானவரால சாரமாக்கப்பட்ட சபை. எல்லாரும் சமம். இது அந்த லைட் போட்டு அதான் காட்டு. பேக்ல கவனிங்க. இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆக்சிஜன் எது தெரியுமா சர்ச்சுக்கு? பரிசுத்த ஆவியானவரும் பெர்ஃபெக்ட் சர்ச். இப்படித்தான் நம்முடைய சபைகள் இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும். இப்படிதான் நம்முடைய சபைகள் இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும். சரி, இந்த கேள்விக்கு பதில் அளிச்சனா? ஆர் யூ கன்வின்ஸ்ட் வித் ஆன்சர்? நீ யார்? இப்ப பதில் சொல்லுங்க. நீ யாரு? அப்புறம் இந்த லிஸ்ட் கூட இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க சேர்க்கலாம். நான் கன்னி தரும் திராட்சை செடி. சரியா? நானு ஜெபிக்கிறவன், திறப்பில நிற்கிறவன், நான் உபவாசிக்கிறவன், சுவற்றை அடைப்பவன், நான் சுகம் தரும் நற்செய்தி பணியாளன், நான் சமூக சேவை செய்யும் ஊழியக்காரன், நான் காயப்பட்டிருக்கிற மக்களை காயம் கட்டுகிற ஊழியக்காரன், ரணங்களை ஆற்றுகிற ஊழியக்காரன் நான். அப்படி அந்த லிஸ்ட் என்ன பண்ணின்னு போலாம், நம்ம ஆட் பண்ணினே போலாம். இன்னைக்கு நான் நெக்ஸ்ட் செஷனுக்கு அப்புறம்
அதுதான் நம்ம வேலை செய்ய போறோம். இந்த பட்டியலில் சும்மா ஒரு வெளிச்சம் பாய்ச்சன நான் டார்ச் அடிச்சேன். முழு ரூம்குள்ள வெளிச்சம் கொண்டு வர வேண்டியது உங்களுடைய வேலை. யார் நீ? உங்களை கேட்டுக்கிட்டே டீ பிரேக் போங்க. வழியிலேயே இன்னும் நிறைய பரிசுத்த ஆவியானவர் நிறைய சத்தியத்துல சிந்தனையில உங்களை வழி நடத்த. ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணிட்டு கடந்து போலான்னு விரும்புறேன். உண்மையா ஆமா ஆண்டவரே, என் சபை உம்முடைய சித்தத்தின்படி செய்கிற சபையா இருக்கணும்னு விரும்புறவங்க எந்திரிச்சிருங்க. நம்ம ஜெபம் பண்ணிட்டு போலாம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எல்லாம் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய சபை கூட பரிசுத்த ஆவியானவரால் சாரம் பாய்ச்சப்பட்ட சபையாய், சாரமாக்கப்பட்ட சபையாய், உப்பை போல சாரமுள்ள சபையாய் என் சபையை மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்திற்கு ஒளியாய், கலங்கரை விளக்கமாய் என் சபை இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிற சபையாய் எங்கள் சபை இருக்க வேண்டும். ஒரு அடி அந்த பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஒரு அடி தான். நான் யாரோ? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். ஆண்டவரே, நீர் யார் என்று இந்த தலைப்பிலே உம்முடைய மகன் பேசின எல்லா வார்த்தைகளையும் நீர் அறிவீர். நாங்களே இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டோம், நான் யார் என்று தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசினீர், உம்முடைய மகனை மறைத்து நீர் பேசினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.